இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற விசித்திர வழக்கு. இந்த வழக்கை கொஞ்சம் கேளுங்கள். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் நீதிமன்றில் 80 மற்றும் 70 வயதான 2 சகோதரர்கள் நடத்திய வழக்கு வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றது. வழக்கிற்கான காரணம் விசித்திரமானது. 100 வயதிற்கு மேலான தனது தந்தையை கடந்த 40 வருடங்களுக்கு மேல் கவனித்து வருவது தனது 80 வயதான அண்ணன் என்றும், இனியுள்ள காலம் தந்தையை நான் கவனித்துக் கொள்கின்றேன் என்று சொன்ன பிறகு அண்ணன் அனுமதிக்கவில்லை என்றும், எனவே நீதிமன்றம் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று 70 வயதான சகோதரன் வழக்கு தொடுத்தார். நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு வந்தது என்ன வந்தாலும் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன் என்று அண்ணனும் கடந்த 40 வருடங்களாக அண்ணன் தந்தையை கவனித்து வருவதனால் இனிமேலுள்ள காலம் தந்தையை கவனிக்கும் பொறுப்பு தனக்கு வேண்டும் என்று தம்பியும் வாதம் செய்திருக்கின்றார். நீதிபதிக்கு ஒரு முடிவு எடுக்காமல் திணறினார். இருந்தாலும் ஒரு தீர்ப்பு சொல்லியாக வேண்டும், எனவே இனியுள்ள காலம் 2 பேரும் தந்தையை மாறி மாறி கவனித்துக் கொள்ளலாமே என்ற கருத்தை சொன்னார். ஆனால் இதற்கு 2 பேரும் உடன்படவில்லை. நீதிபதியிடம் தந்தையிடம் கருத்து கேட்டார். தந்தை, எனக்கு என்னுடைய மக்கள் எல்லோரும் சமம், அவர்களிடம் எனக்கு வேற்றுமை காண முடியாது என்று அழுது கொண்டே சொன்னார். நீதிபதி மீண்டும் குழப்பத்தில் கடைசியில் நீதிபதி ஒரு முடிவுக்கு வந்தது. தனது தீர்ப்பை கூறினார். கடந்த 40 வருடங்களாக தந்தை பெரிய மகனின் கவனிப்பில் இருந்து வந்துள்ளார். இப்போது பெரிய மகனுக்கு 80 வயதாகி முதுமை அடைந்துள்ளதனாலும், மேலும் தந்தையை கவனிக்கும் பொறுப்பு மக்கள் அனைவரின் கடமை என்பதனாலும் இனிவரும் காலங்கள் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை இளைய மகனிடம் ஒப்படைக்கின்றேன். தீர்ப்பை கேட்டு அழுது புலம்பிய பெரிய மகன் நீதிபதியை பார்த்து, நீங்கள் சொர்க்க வாசலில் இருந்து என்னை அகற்றியுள்ளீர்கள், என்னுடைய சொர்க்க வழியை நீங்கள் அடைத்து விட்டீர்கள். பெரிய மகனாகிய முதியவர் அழுது புலம்பும் இந்த காட்சியுடன் கூடிய செய்தியை சவுதி அரேபியா செய்தித்தாள்களும் ஊடகங்களும் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டன. இந்த வழக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேறுபட்ட வழக்கு என்றும், இந்த வழக்கில் தீர்ப்பு கூற தான் மிகவும் வேதனை அடைந்ததாகவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கின்றார். தாய் தந்தையரை கால்பந்தை போல் அங்கும் இங்கும் தட்டி விளையாடுவதும், முதியோர் இல்லங்களில் அனாதைகளைப் போல் கொண்டு தள்ளுவதும் நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அபூர்வமான வழக்கு வந்ததை பார்க்கும் போதுதான் இந்த வழக்கு ஏன் இவ்வளவு பிரபலம் அடைந்தது என்று தெரியும். தாய் தந்தையருக்கு சேவை செய்து சுவர்க்கத்தை அடையும் நட்பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைத்ததை விட எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. நீங்கள் உங்கள் தாய் தந்தையை நேசிக்கின்றீர்களா? இந்த தகவலை நீங்கள் மட்டும் கேட்டால் போதாது, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை தெரியப்படுத்துங்கள். இப்படியான சம்பவம் சவுதி அரேபியா ரியாத் தலைநகரில் இடம்பெற்றிருக்கின்றது. எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள். நன்றி, வணக்கம்.